அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. இப்போ நம்முடைய கருத்தரங்கத்திற்கு இன்றைக்கி மாணவராக இருந்தாலும் இவரை நம்ம சிறப்பு விருந்தினரே சொல்லலாம். ஏன்னா சவுதி அரேபியாவிலிருந்து வந்திருக்காரு இன்றைக்கி. இதான் தெரியும் உங்களுக்கு. ராஜ் பாண்டரங்கன்ட்டு நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, நேரடியாக பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் நேரடியாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. சவுதி அரேபியாவிலிருந்து நம்முடைய வகுப்புடைய மாணவர் பாண்டுரங்கன் ஐயா அவர் வந்திருக்காரு. சவுதி அரேபியாவிலிருந்து ராஜ் பாண்டுரங்கனுங்கிறது சிரிக்கக்கூடாதுமா. பாண்டுரங்கனுங்கிறது மிகப்பெரிய பேர். பாண்டுரங்கன் அப்படிங்கிறது இப்போ எல்லாம் புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாண்டுரங்கான்னு கோயிலில் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அந்த பாண்டுரங்கனுங்கிற பேருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. நாங்கள் இவருக்கு செல்லமாக பாண்டுரங்கன்னு தான் வச்சுருக்கிறோம். அவர் அப்படி தான் எங்ககிட்ட சொன்னார். எங்ககிட்ட அவர் சொன்னதே என் பேர் பாண்டுரங்கன் தான் சொன்னார். சரி, ராஜு பாண்டுரங்கன் ரெண்டையுமே சேர்த்திக்குவோம். நம்மளுக்கு சிறப்பு விருந்தினராக இன்றைக்கி ராஜு பாண்டுரங்கன் ஐயா வந்திருக்காரு. அவரை நம்ம வருகை அன்போடு வரவேற்கிறோம். அவருடைய ஜாமக்கோல் பிரசனத்தில் நம்ம எப்படி பலன் சொல்லலாம் அப்படிங்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை தான் பேச வந்திருக்காரு. அவருக்கு நம்முடைய சங்கத்துடைய நிர்வாகி லோகநாதன் ஐயா, சரவணன் ஐயா 2 பேரும் சேர்ந்து பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவம் பண்ணுறோம். உங்களுடைய கையில் தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்கள். ஓம் ஓம் 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்த பாதம் பணிந்து, எனக்கு சிறுவயது முதல் பள்ளி படிப்பித்த ஆசிரியர்கள் பாதம் பணிந்து, இப்போ எனக்கு ஜோதிடம் பார்த்திங்கன்னா எங்கள் பூர்வீகத்தில் யாரும் ஜோசியர் கிடையாது, என் பரம்பரையிலே கிடையாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா கூலி வேலைக்காரங்க. அதேமாதிரி எனக்கு பார்த்திங்கன்னா அந்த இசையில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம். பாட்டு பாடுறது, கொஞ்சம் மியூசிக் கேட்குறது அதிக ஆர்வம் உண்டு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியல. எவ்வளோ வருஷமாக தெரியல, 45 வருஷமாக தெரியாது. எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் பாடிக்கிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா அப்பா திட்டுவாங்க, கொஞ்சம் என்னடா இப்போ 10 வருஷமாக பாடிக்கிட்டே இருக்கான்னு. எதுனே தெரியாது. அப்போ நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறது உள்ளே நுழையும் போது தான் நான் கன்னியா லக்னம், மிதுன ராசி, 2க்கும் அதிபதி புதன் பகவான். பாரம்பரிய ஜோதிடம் வகுப்பு பாடம் எடுக்கும்போது கோமதி அம்மா சொல்லித்தராங்க. அந்த காரகத்துவம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சூரியன்னா என்ன காரகம், தந்தை. இப்போ ஐயா கூட சொல்லிட்டு போனார், சந்திரன்னா தாய், செவ்வாய்னா சகோதரன் அப்படின்னு சொல்லும்போது இந்த புதனோட காரகத்துவத்தில் இந்த கலை சம்பந்தமான வரும், ஜோதிடமும் வரும். நீங்கள் பாட்டும் பாடுங்க, டான்ஸ் போடுங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. கொஞ்சம் கலகலப்பாக பேசி சொல்லி புதனோட விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னும்போது இந்த ஜோதிடம் கிரகங்கள் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நானே ஒரு ஆள் சாட்சி இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஜோதிடம்ங்கிறது எனக்கு தெரியாது. 45 வருஷமாக நம்ம இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் கொஞ்சம் நிறைய எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையில் கஷ்டத்தை தேடிக்கிட்டு இருக்கும்போது என்ன தான் தெரியும், ரொம்ப அந்த கொடுமையின் அந்த வாழ்க்கையின் ஓடத்துக்கே ஓடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பராசக்தியில் டைலாகு. அப்படி போகும்போது இறுதியாக நான் எங்கேயாவது என்ன தான் நம்ம தலையெழுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோதிடம் கற்றுக்க வரும்போது எனக்கு ஒரு ஆசிரியர் கிடைச்சார். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னைன்னா உங்களோட ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தவறான வழிக்கு போக மாட்டீங்க. இப்போ கொஞ்சம் ஒரு மனுஷன் எப்போ ஒரு தவறான வழிக்கு போகிறான்னா, ஒரு கோபம் அவனுக்கு எது நடக்கலைன்னா என்ன பண்ண, உடனே போய் ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, இல்லை ஒருத்தனோட சண்டை பிடிக்கிறது, கோபதாகம் வரும்போது தன்னை அறியாதவன் தான் அந்த தவறை செய்வான். இதை நான் ஜோதிடத்தை கற்றுக்கிட்டேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது எங்களோட குருநாதர் எல்லாத்துக்கும் நான் வணங்கிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஏன் கலங்குச்சுன்னா, ராஜு பாண்டரங்கன்னு சொன்னாங்க, எங்கள் மனைவி சொன்னாங்க, எங்கள் மாமனார் பேர் அப்படின்னு. எங்கள் அப்பா கூலிக்கார், எங்கள் அப்பா உலகம் தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா தான் என்னை பெற்றார் இல்லையா, என்னை படிக்க வச்சார். அவரோட சக்திக்கு என்னை தூக்கி விட்டார். அதுக்கப்புறம் என்னோடய முயற்சி, நான் அங்கேனே இருக்கலை. அவங்களுக்கு ரொம்ப பயம், ஒரு ஆற்றுல இறங்காத குளத்தில் இறங்காத சொல்லி பண்ணாங்க.
எனக்கு வந்து எங்கள் அப்பா பேரை என் பின்னாடி வச்சுக்கணும் ஆசை. ஆதார் கார்டுலேருந்து பாஸ்போர்ட்லேருந்து நம்ம வாட்ஸ்அப்பில் கொண்டு ராஜு பாண்டரங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால் இப்போ எல்லோரும் பாண்டரங்க பண்ணோம், எனக்கு பெருமை தான், சந்தோஷம். அதனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து என்னோடய அனைத்து குருமார்களை இப்போ என்னோட சின்ன ஒரு குரு வணக்கம். என்னை பள்ளி படிப்பு வந்து நான் வந்து ஏழ்மையில் இருந்தனால நான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தேன். அப்புறம் 6லேருந்து 12 ஏஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் திருச்சியில் தான் படித்தது. பூர்வீகம் வந்து கள்ளக்குறிச்சி, ஆனால் நாங்கள் செட்டில் ஆனது திருச்சியில். அப்போ நான் ஏழ்மையில் இருக்குன்னு சொல்லி வாத்தியாரங்களாம் என்ன பண்ணுவாங்க, டியூஷன் எனக்கு ஃப்ரீ. எனக்கு டியூஷன் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாரு. நோட் புக்கில் சொல்லி ஒரு நாள் ஒரு சயின்ஸ் வாத்தியார் அடிச்சிட்டாரு. நான் அழுதுட்டு போய் முட்டி போட வச்சாங்க. இங்கே வா, நீ ஏன் நீ நோட் இல்லை வாங்கிட்டு வரலன்னாரு. இல்லை சார் எங்கள் அப்பா வாங்கி தரல. என்ன உங்கள் அப்பா வேலை பார்க்குற? எங்கள் அப்பா கூலி வேலை சார். எவ்வளோ உங்கள் அப்பாவுக்கு சம்பளம்? ஒரு நாளைக்கு 3 ரூபா 5 ரூபா எங்கள் அப்பா சம்பளம் இருக்குது சார். சரி ஏஞ்சி வாடான்னு சொல்லிட்டு அவரே அவரோட அலமாரிலேருந்து ஒரு புக் எடுத்துகிட்டு சொல்லி அவரே தச்சு கொடுத்து படிக்க சொன்னார். அப்போ அந்த குருநாதரே நான் மறக்கலை. இப்போ எனக்கு இங்கே ஒரு பதட்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாருமே எனக்கு புதுசு, ஐயா கூட புதுசு, எல்லாருமே புதுசு. அந்த வாத்தியாருங்களை ஒரு பயம் இருக்கும் இல்லையா? வாத்தியார்னா ஒரு மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கு இல்லையா? சத்தியமாலே எனக்கு வந்து கை காலெலாம் உதருது. ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய வாத்தியாருங்க, ஜோதிடத்தில் ஜாம்பவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டு. இந்த ஏஜிபி இந்த அப்துல் கலாம் ஐயெல்லாம் இருந்தாங்களே, ஐயாவோட கிளாஸில் நான் படிச்சுட்டு இருக்கேன். கிரகங்களோட குரு பகவான், கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் வகுப்பு ஐயா படிச்சிருக்கேன். ஐயாவுக்கு நான் வச்சுருக்க பேர், ஐயா தவறாக எடுத்துக்கூடாது, 5 ரூபா டாக்டரு. ஆமாங்க, அவரோட பரிகாரங்களாம் நீங்கள் வகுப்பு படித்து இல்லை அவரோட வீடியோவில் கேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பொறுமையாக அவரோட டைலாக் என்னது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஒரு சொல்லிவிட்டு சே எஸ்ஆர் நோ அப்படின்னு அடித்து நிப்பாட்டி கேட்டுட்டு போவார் அந்த வாதியார். அவங்க முன்னாடி உட்காந்துருக்கும் போது இப்போ எப்படி நம்ம இப்போ ஐயா வரதுக்கு முன்னாடி நான் பேசினா தலை ஏதாவது பேசி இறக்கியிருப்பேன். பெரிய ஒரு உட்காந்துருக்கோம்னா எனக்கு கொஞ்சம் கை கால் உதறல் இருக்குது. சத்தியமாக தான் உண்மை. நீங்கள் எல்லாம் ஜோதிடங்க பெரியவங்க. நான் ஜோதிடம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். நான் இப்போ கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது நான் நம்ம பரணி பாரதி ஐயாட்ட தான் எனக்கு அவர் தான் எனக்கு குருநாதர். முதல்ல நான் வந்து ஜோதிடம் கற்றுக்கணும் வந்தப்போ அவங்க வாஸ்து கிளாஸ் நடத்தியிருந்தாங்க. அப்புறம் வாஸ்துக்கு படித்தேன். அப்புறம் வந்து மனைவி சாஸ்திரம் படித்தேன். அப்புறம் ஜாமகோல் பிரசனம் படித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு பாரம்பரியம் படித்தேன், கேபி படித்தேன். இதுக்கு நடுவில் வந்து ஐயாவோட நான் அந்த கிரகங்கள் அந்த ஒவ்வொரு கிளாஸ்லாம் நான் படிச்சுட்டு வந்தேன். இப்படி நான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ கடைசியாக வந்துட்டு நாங்கள் வந்து மாதிரி 2வது முறை வாஸ்து கிளாஸ் படிக்கும்போது ஒரு நாள் ஒரு விஷயம் சொல்லும் போது வகுப்பு பாடம் நடத்தும் போது நம்ம பரணி பாரி சொன்னார், இந்த ராஜு பாண்டரங்க இருக்கார்ல சவுதி அரேபியாவிலேருந்து, அவரெல்லாம் களி மண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஐயோ அப்பா நல்ல வேலைக்கு எனக்கு சார் களி பண்ணிட்டார். ஏன் தெரியுமா? களிமண்ணில் தான் அந்த பூண்டு செடி மரம் கொடி முளைக்கும் இல்லையா? ஒரு கரிசல் மண்லேயோ ஒரு மணலாக இருந்தால் ஒரு செடி முளைக்காது. அப்பா எங்கள் வாத்தியார் வந்து மண்ணாவது ஒத்துக்கிட்டாரு. அங்கே தான் நல்ல ஒரு இது வரும்னு. அப்படி நான் என்னோடய வாத்தியாருங்களை எங்கள் குருமாருங்களை இந்த இடத்துல வந்துட்டு என்னோடய ஆசான் முதல்ல நான் ஜோதிடத்துக்கு வந்தேன். என்னோடய முதல் ஆசான் எங்களோட சரவண பரணி பாதி ஐயாவோட பாதங்களை தொட்டு இந்த இடத்துல ஒரு வணக்கத்தை சொல்லி, எங்களோட குருநாதர் பெரிய குருநாதர் எனக்கு சார் இருக்கிறனால எனக்கு பேசலை, கொஞ்சம் பதட்டமாக வேறு இருக்குது. ஏன்னா அவர் தலைகீழன்னு தனி ஜோதிடம் சொல்கிறார். அவருக்கு முன்னாடி போய் நான் என்னத்தை நான் பேசுகிறது, வரது முன்னாடி நான் எனக்கு பேச்சு கொடுத்தா கூட நான் பேசி பிடிச்சிட்டு இருப்பேன். அவரோட பொற்பாதங்களையும் வணங்கி, ஐயா தங்கப்பாண்டி ஐயா அவரோட பொற்பாதங்களை வணங்கி, ஏன்னா ஒரு குருநாதரை பணியணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நான் தங்கப்பாண்டி ஐயாவோட வந்து ஒரு நம்மளோட கருத்தரோட வீடியோவில் நான் பார்த்தேன். அவர் ஒரு 40 பக்கம் நோட்டே வச்சுருக்கிறாரு. இந்த குருநாதர் அப்படி படிச்சுட்டே வந்தார் ஐயாவோடது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து உண்மையில் ஐயா எனக்கு ஜோதிடமும் தெரியாது, ஜோதிடர்களும் தெரியாது. அப்போ நம்மளோட கருத்தரங்கு வரும்போது ஐயாவோட நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த கருத்தரங்க ஐயா பேசும்போது கூட அவரும் அவர் குருநாதரை வணங்குறார். எங்கள் சென்னிமலை ஆண்டவர் வணங்கி, எங்களோட ஐயா ஜிகா மணி ஐயா வணங்கி பொற்பாதுன்னு. இப்போ நம்ம வந்து ஒரு வாத்தியார்கிட்ட ஜோசியம் படிக்கிறதும் பாடம் படிக்கிறது மட்டும் பெருசு கிடையாது. அவங்களோட பழக்க வழக்கங்களை நம்ம படிக்கணும், அவங்களோட பணிவை படிக்கணும், அவங்க எப்படி வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனாங்கன்னு முதல்ல பார்க்கணும். அவங்களோட குருநாதரை மதிக்கிறாங்க. இன்ன வரைக்கும் எவ்வளோ உயரத்துக்கு வச்சுருக்குறாங்க. அவங்கள்ட்ட இல்லாத காசு பணவோ பேரோ புகழே கிடையாது. ஆனால் அவங்க எப்படி இருக்காங்க, எவ்வளோ உயர பறந்தாலும் அந்த தன்னடக்கம் பணிவு, எவ்வளோ பாடம் படிச்சிருந்தாலும் அவங்க குருநாதரை மதிக்கிறாங்க. அந்த குருநாதரை நமக்கு வந்து மதிக்காமல் நான் வந்துட்டு இப்போ நான் சார்ட்ட படிக்கிறேன்னு வச்சுங்களேன், நல்லா ஒரு படித்தேன். அப்போ நான் ஒரு 10-20 பேர்த்துக்கு ஒரு ஜோசியம் பார்க்குறேன், ஒரு 10-20 வீடு வாஸ்து பார்க்குறேன். அங்கே போய்ட்டு இல்லை நான் ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்க்குறேன், இல்லை இன்னொரு மேடை எனக்கு யாராவது கொடுக்குறாங்க, அங்கே போய்ட்டு
இறைவனுக்கு வணக்கம், தாய் தமிழுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு நான் சப்ஜெக்டில் சொல்கிறதுல எனக்கு பெருமை இல்லை. நான் எங்கே படித்தேன், எந்தெந்த வாத்தியார்கிட்ட படித்தேன், எனக்கு யாரை பாடம் சொல்லி கொடுக்கும்போது தான் எனக்கு பெருமை, எனக்கு மரியாதையாக முதல்ல. நான் ஆகாயத்தில் அந்த குதிச்சிருப்பேன். அப்போ பாடம் படிக்கிற மாணவர்களை தன்னோட வாத்தியார் பேரை சொல்கிறது கூச்சப்படுறாங்க. அது ஏன்னு தெரில. பொதுவாக சொல்லிட்டு போகிறாங்க. சொல்லிடுங்க, மனசுன்னு சொல்லணும். குருநாதர்லாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு மேடையும் சொல்கிறாங்களே, எங்கள் மணி ஐயா அவரை பாதம் பணிஞ்சு அவரை வணங்குறேன். நம்ம அவங்கள்ட்ட பாடம் 2ஆவது படிப்போம். பணிவை படிச்சினாவே நம்ம ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. நீ எவ்வளோ வளர்ந்தாலும் மற்றவங்கள பார்த்து பணியை கற்றுக்கணும். அந்த ஒரு விஷயம். சரி, ஓகே. இப்போ ஒரு சின்ன வேண்டுதல். ஏன்னா இப்போ 10th வந்து பப்ளிக் எக்ஸாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில், அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், 8ஆவதுலேருந்து கொஞ்சம் நெருக்குவாங்க, டைட் பண்ணுவாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி எனக்கு அப்புறம் பெரிய பெரிய ஜாம்பவான் பேச வராங்க. அதனால் உங்கள் எல்லாரோட செல்ஃபோன் இப்போயே கொஞ்சம் சைலண்ட் மோடு போட்டுக்குங்க. அவங்கெல்லாம் பேச வரும்போது, ஏன்னா அதுக்காக நான் நோட் புக்கெலாம் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து எல்லோரும் கொடுத்துருக்கேன். இல்லாதவங்க தம்பி இருக்காப்புல, அவர் கொடுப்பாப்புல. குறிப்பு எழுதிக்கிங்க. இந்த குறிப்பு எழுதுறதை பற்றியும் இது 2 விஷயம் சொல்லிவிட்டு நான் ஜாமக்கோல் பிரசன்ட் போயிடுறேன். ஜாமக்கோல் வந்து பெரிய சப்ஜெக்ட், சின்ன சப்ஜெக்ட் தான். ஏன்னா பெரிய சப்ஜெக்ட்டுங்கிறது நம்ம பாரம்பரிய ஜோதிடம் எல்லாம். ஜாமக்கோல் பிரசன்ட் ஈஸியாக முடிச்சிடலாம். ஒரு 3 விஷயம் நம்ம ஒரு கருத்தரங்கத்துக்கு வந்துருக்கோம். 3 விஷயம். நம்ம மைண்டு, கண்ணு, மனசு, இந்த 3 பற்றி தாங்க. இந்த 3 விஷயத்தை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். இது நான் ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல பார்த்து படித்து கேட்டுட்டு வந்தது தான். அது நம்ம சொந்தமாக சொன்னதில்லை. ஒரு கண் வந்து வேகமாக பார்த்து, வேகமாக, அதாவது ஸ்பீடு இருக்கிறதுல ரொம்ப வேகமாக கண் வந்து பார்வை வந்து பார்த்து டக்குன்னு மைண்டில் இழுத்துருமா. அது ஒன்று சொல்கிறாங்க. 2வது, வாங்கினதை உள்ள எதை வேணுமோ அதை வச்சுக்கிட்டு தேவையில்லாத விட்டுடுமா. அது வந்து மைண்டோட வேலை. 3வது, ஒரு விஷயத்தை சரியாக செய்ய நம்ம கற்றுக்கிட்டோம்னா, ஒரு முறைக்கு பல முறை நம்ம கற்றுக்கிட்டோம்னா, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கீழே வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கீழேருந்து மேலே வர்றதுக்கு ஒரு 10 தடவை கண்ணை மூடிக்கிட்டே வந்து பழகிறேன்னு வச்சுங்க. ஒரு ட்ரைனிங் எடுத்துறோம். 11ஆவது முறை நம்மளை அறியாமல் அழகாக வந்துடும். இப்போ கண்ணு தெரியாதவங்க அப்படி தானே வந்து போகிறாங்க. அது மாதிரி இது 3 உதாரணம் சொன்னாங்க. அந்த 3 உதாரணம் சொல்லும்போது அவர் இதுமாரி தான் ஒரு இதை புக்கு அந்த ஓப்பனிங் அந்த இதில் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, ஒருத்தட்ட கேட்குறாங்க, உங்கள்கிட்டே கேட்குறேன், இன்றைக்கி காலையில் நீங்கள் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க? இதுதான் அவர் அங்கே கேட்டார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க பார்ப்போம். என்னம்மா சாப்பிட்டீங்க காலைல டிஃபன்? என்ன வேணால் சொல்லுங்களேன். உப்புமாவா, இட்லி? இன்றைக்கி காலைல நீங்கள் சாப்பிட்ட இட்லி. இது ஜனவரி மாதம். போன ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி காலை உணவு என்ன? இப்படி தாங்க அவரும் கேட்டார். எனக்கு அப்படி சூப்பராக இருந்துச்சு பாயிண்ட். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஞாபகம் இருக்கா? இல்லை. சரி, உங்கள் பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது மறக்காது. இன்னைக்கு காலை சாப்பிட்ட சாப்பாடு இது தெரியும். இன்றைக்கி நைட்டு வரைக்கும் ஞாபகம் இருக்கும். நாளைக்கு இருக்கும். நாளான்னைக்கு கேட்டால் தெரியுமா? தெரியாது. அப்போது நம்ம மைண்டு எது தேவையோ அதை மறக்காமல் வச்சுக்கும். எது வேணுமோ அது சரியாக வச்சுக்கும். நம்ம பேரை மறக்காது நம்ம மைண்டு, நம்ம ஊரை மறக்காது, நம்ம தாய் தப்பனை மறக்காது. தேவையில்லாத என்ன பண்ணு, காலை சாப்பிட்டு இட்லி, சாயங்காலம் மறந்துடும். காலை இட்லி சாப்பிட்டோன்னா உப்புமா சாப்பிட்டு, இட்லின்றதுக்கு 15 நிமிஷம் எங்கள் அக்காவை அப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க, இட்லியா உப்பாவா அப்படின்ட்டு. இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்போ என்ன அர்த்தம்? மனசு சேவ் அண்ட் எரேஸ். எதை வேணும் சேவுங்கிறது சேமித்து வச்சுக்கும். எது தேவையில்லையோ அதை எரேஸ் பண்ணிவிடும். இது முதல் பாயிண்ட். புரிஞ்சுதுங்களா ஐயா? 2வது பாயிண்ட் என்னென்னா, இதுமாரி ஒரு ரோடுங்க, பெரிய ரோடுங்க. ஒருத்தர் வந்து மோட்டர் பைக்கில் இந்த பக்கம் நின்னாராம். ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் வந்து ஒரு தையக்கடை மிஷின் வந்தாராம். இவர் இங்கே வந்துட்டு அலோ அப்படின்னாராம். அவர் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸு. அந்தாண்ட ஒருத்தர் வந்துட்டு இவர் நாளைக்கு தரேன், முடிஞ்சிருச்சான் மேட்ரு. இப்போ நடுவில் பண்ண நமக்கு எதாவது புரியுமா? இப்படி கண்ணை பார்த்தாரு, அலோன்னாரு, சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. என்னென்னா ஸ்பீடு, வேகம், புரிந்து கொள்ளும் தன்மை, வேகமாக புரிந்து கொள்கிற தன்மை. இவர் என்ன கேட்டாராம், இவர் ஏற்கனவே அவங்க துணி கடையில் ஏதோ ஒரு ஜவுளி, ஏதோ ஒரு ஷர்ட்டு தைக்க கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹலோன்னாரு. அவர் வேகமாக வாங்கிட்டு வேகமாக புரிஞ்சுட்டு நாளைக்குன்ட்டார். இது வேகம். 3வது இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சர்க்கஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சர்க்கிளில் வந்துட்டு ஒரு பெண்மணி வந்து ஒரு சக்கரமே இருக்கும், அதில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொருத்தருக்கு ஆப்போசிட் முனையில் பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி விட்டுட்டு கத்தி எடுத்து அடிக்க சொல்லுவாங்க. கண்ணை கட்டிட்டு அந்த கத்தி விடணும்.
அந்த பெண்மணி மேலே படாமல் அந்த போர்டில் ஆப்போசிட்டில் போகணும். அதான் இது. இப்படி செய்கிற அந்த சர்க்கஸ் விளையாட்டில் ஒரு தடவை அந்த அம்மாவுக்கும் அந்த கத்தி அடிக்கிறவருக்கும் ஏதோ பிரச்சனை. அப்போ இவர் என்ன முடிவு பண்ணிட்டார், அந்த அம்மா போட்டு தள்ளிடணும் அப்படின்னு. வெளியிலேருந்து போட்டு தள்ளினா போலீஸு கேஸு கோர்ட்டுன்னு அலையணும். சர்க்கஸுக்குள்ளே வந்துட்டா இது விபத்து, தெரியாமல் நடந்துருச்சு, இது யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அப்போ 10 கத்தி, அப்போ ஒரு கத்தியாக விடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, 9 கத்தி சரியாக அடிச்சிடணும், 10வது கத்தியை லைட்டாக தட்டி அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுமாதிரி அடிச்சிட்டார். 9 கத்தி அதுமாரி கரெக்டாக விட்டார். 10வது கத்தியை கையை நவுத்தி, அதாவது இப்படி வச்சு அடிக்கிற ஆங்கில கொஞ்சம் லைட்டாக தள்ளி அப்படியே விட்டுருக்காரு. இருந்தாலும் அந்த 10வது கத்தி மறுபடியும் சரியான கோணத்தில் போய் தான் கரெக்டாக போயிருக்கு, அந்த அம்மா மேலே படலை. அது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சரியான முறையில் சரியாக நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் மனசை ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா, தப்பே செய்ய சொன்னாலும் செய்யாது. நீங்கள் அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துக்கு நான் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாங்கன்னா, நம்ம வந்து ஒரு வகுப்பு பாடமே படிக்கிறோம், அதை ப்ராக்டிஸ் வந்து ஏதோ வந்தோம் போனோம் அப்படி இல்லாமல், இப்போ இங்கே வந்திருக்கோம், இங்கே வரும்போது நம்ம எம்டியாக வந்தோம், 1008 பிரச்சனையோட ஏதோ அங்கே ஒரு பஸ்ஸில் கண்டக்டர் அது இது வந்தோம், லேட்டாக அப்படி தூக்கலாம் அப்படிலாம் வந்தோம். உள்ளே வந்துட்டீங்க, வெளியில் போகும்போது ஏதாவது உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்டாவது கையில் இருக்கணும். 10 பாயிண்டாக இருக்கணும். அதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களா? கண்டிப்பாக வந்துட்டு இப்போ என்கிட்ட ஒரு பாயிண்டாக நீங்கள் எடுப்பீங்க, என்கிட்ட எடுக்கலான்னா கூட பெரியவங்களாம் வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் வெளில போகும்போது நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி 10 பாயிண்டோட வெளியே போகணும். அதுக்கு தான் என்ன பண்ணணும், தேவையில்லாததை மைண்டு எரேஸ் பண்ணிவிடும், தேவையில்லை வச்சுக்கணும். அப்போ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஜோதிடமாக இருக்கட்டும், எந்த ஒரு கலையாக இருந்தாலும் கரெக்டாக முறையாக ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் தவறான வழிக்கு போக மாட்டீங்க, சரியாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜோதிடத்துக்காக அதை நான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஐயாட்ட வந்து வாஸ்து படித்ததில் 2 விஷயத்தில் சொல்லிடுறேன். அதான் ஜோதிடம்னா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால்னு. வாஸ்துன்னா பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடர் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பஞ்சபூதங்களை யார் எங்கெங்கே இருக்குன்னு இருந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுக்காரங்களும் பிரச்சனை இல்லை. இதுதான் வாஸ்து. இது வந்து நானும் சொல்ல, இதே சார் தான் சொன்னார். வாஸ்துவும் இந்த எளிமையான முறையில், அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு எவ்வளோ ஈஸியாக புரிய வச்சுருக்காரு பாருங்கள் பாடம் எடுக்கிறதுல. குருநாதர் இந்த ஒரு வாஸ்தையோ அழகாக சொல்லுவார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு சினிமாவோ டைலாக்கோ ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் எடுப்பார். இந்த இடத்துல நிப்பாட்டுவார். இந்த மாதிரி இந்த இடத்துல யாருக்கும் புரியலையா சொல்லுங்கள், டவுட் இருக்கா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முறையாக படிக்க வச்சுருக்கிறார். ஜோதிடம்னா என்னான்னு தெரியாது, நான் இன்றைக்கி மேடையே இருக்கிறேங்க. எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு, அவ்வளோ இதாக இருக்குது. ஏன்னா ஒன்றுமே தெரியாது, என் குடும்பத்தில் என் பரம்பரையில் யாருமே ஜோதிடம் கிடையாது. இந்த நேரத்தில் இவன் சொல்லுங்கள், இப்போ எங்கள் அப்பா ஒரு ஆளை முடிஞ்ச சக்திக்கு என்னை தூக்கி விட்டார். இன்றைக்கி அதுக்கு மேலே என்னை ஊரறிய உலகறிய அடுத்த தந்தை ஸ்தானில் வச்சு பார்க்குறேன். முன்னாடிலாம் வந்தீங்கன்னா சார் 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 சொல்லுவேன், வணக்கம் சொல்லுவேன். இப்போலாம் அவரை என்னை கூட்டினேன், சார் லவ் யூ அப்படி தான் சொல்லுவேன் ஃபோனில். இப்போ லவ் பண்ணுங்கள் சார்ன்னுவார். 5ஆம் பாவம் 1, 5, 9 அதிர்ஷ்ட கேந்திரங்களா? 1 நான் 5ங்கிறது காதல் அங்கே தான் இருக்குது, ஒரு குழந்தையும் அங்கே தான் இருக்குது, ஜோதிடம் அங்கே தான் இருக்குது இல்லைங்களா? 9 என் குருநாதர். 5ஆம் பாவம் நான் காதலிக்கிறேன் என் குருநாதரை. நீ காதலிச்சின்னா குருநாதருக்கு மரியாதை கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஜோதிடம் கண்டிப்பாக வரும். ஆனால் பணிவு வரணும், வாத்தியாரை மதிக்கணும், குருநாதரை மதிக்கணும். எங்கே போனால் இவர் என் குருநாதர் சொல்லணும். இப்போ நான் இங்கே ரவிச்சந்திர ஐயா இருந்தார், எங்கே பார்க்கலைங்க, இப்போ கிளம்பிட்டார். ரவிச்சந்திர ஐயா அவரோட ஒரு வீடியோ ஒன்று யூடியூப்பில் பார்த்தேன். அவர் புதனை பற்றியும் கன்னியாலக்கணத்தை பற்றியும் சொல்லியிருந்தார். அவர் வீடியோ பார்த்துட்டு அவருக்கு நான் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் அவர் நம்பரை பார்த்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். வந்தோன்னே அவருக்கு சொன்னேன், நான் அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். நான் பார்த்துட்டு அவர் பர்சனலாக அனுப்பி கொடுத்தேன் நான். அதனால் எனக்கு இந்த பாடம் படிக்கிறதுக்கு எல்லா குருநாதரும் அவ்வளோ, நான் எல்லோரும் எனக்கு பார்த்தா என்னோட சின்ன வயசில் அந்த ஆளாக இருந்தால் கூட எனக்கு வந்து அவங்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு ரொம்ப மரியாதை நடத்தணும். நான் என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட வேலை செய்கிற இடத்துல கூட எந்த லேபரை கூட நான் மட்டம் நினைக்க மாட்டேன். எனக்கு வந்து அதில் ஒரு விஷயம், குருநாதன் முன்னாடி பேசுகிறதுக்கு, ஐயா உங்கள் முன்னாடி பேசுகிறேன், குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க, உங்கள் முன்னாடி நான் பேசணும். ஜாமக்கோல் பிரசன்னம். ஜாமக்கோல் பிரசன்னங்கிறதுங்க ஐயா 3 பேர் கதாநாயகர்.
ரொம்ப சிம்பிளானது. அதில் வந்து நமக்கு வந்து இப்போ ஏற்கனவே வந்து கேபி ஜோதிடமாக இருக்கட்டும், பாரம்பரியமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கிரக காரகத்துவமும் பாவ காரகத்துவம் இல்லாமல் எந்த ஜோதிடமும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? இதை வந்து ரொம்ப 12 பாவத்தையும் 9 கிரகத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே பண்ணலாம். நான் முதல்ல ஜாமக்கோல் பிரசன்னம் கற்றுக்க போகும்போது நான் ஜோதிடம் கற்றுக்கலைங்க. வாஸ்து கிளாஸுக்கு வந்தேன். வாஸ்து முடித்த உடனே மனைவி சாஸ்திரம் முடித்தோடனே ஜாமக்கோல் போட்டார். ஜாமக்கோல் தான் படித்தேன். ஜாமக்கோல் படிக்கும் போதே எனக்கு வந்து இந்த காரகத்துவத்தெல்லாம் கொடுத்துட்டாரு சார். அப்படி படிச்சுக்கிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவார். வண்டியில் போகும்போது வரும்போது பஸ்ஸில் போகும்போது எல்லாம் பாருங்கள் படிங்கன்னு. ஒரு நாள் 2 மணிக்கு வீட்டில் ஏஞ்சி நான் அம்மாட்ட இது மாதிரி காரகத்துவத்தை சொல்லி வீட்டுக்காரம்மா சொல்லிட்டா, இங்கே இன்னொரு தடவை இங்கே நோயின்னு அம்மிகளத்துக்கு கொள்ளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, கள்ளத்துக்கு தள்ளையே போட்டுறேன். சும்மா பாதினத்தில் இந்த ஜோசியம் சொல்கிற வெள்ளம் ஆர்வ கொலர் அளவு இல்லை. அந்தளவுக்கு அது மேலே ஒரு பைத்தியம். அப்படி பண்ணும்போது ஜாமக்கோல் பிரசனத்தில் உதயம், ஆருடம், கவிப்புன்னு 3 பேர். இதில் இன்னும் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பாம்புன்னு ஒரு கிரகம் ஒருத்தர் வருவாங்க. பாம்பு இருக்கிற இடமும் பிரச்சனை காமிக்கும், கவிப்பு இருக்கிற இடமும் பிரச்சனை காக்கும். இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்தில் இப்போ ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் சரி, ஏதாவது ஒரு கேள்வி நம்ம வந்து பிரசன்னம் நிறையா இருக்குது. இப்போ வெத்திலை பிரசனை பார்க்குறாங்க, கடிகார பிரசனை பார்க்குறாங்க, நான் நிறைய பிரச்சனை பார்க்குறேன். சில பேர் ஜாதகமே இல்லைங்கய்யா, நான் வந்து ஒரு நல்ல விசேஷம் நம்ம வீட்டில் ஒரு வந்து பண்ணலான் இருக்கேன், இல்லை ஒரு இடம் வாங்கலான் இருக்கேன், ஒரு பூமி பூஜை போடலான் இருக்கேன், இல்லை ஒரு வண்டி வாங்கலான் இருக்கேன், இந்த மாதிரி இல்லை என் குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கலான் இருக்கிறேன், ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா ஜாமக்கோல் பிரசனை சூப்பராக காமிக்கும், அக்யூரேட்டாக காட்டும், 100க்கு 100 காமிக்கும். நமக்கு இதுக்கு முக்கியமாக அடித்தளமாக பேசிக்காக தெரிய வேண்டியது 12 பாவத்தையும் 9 கிரகத்தையும் தெரிஞ்சிருக்கும். அதோட காரகத்துவத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவர் சொல்லிட்டு போன மாதிரி குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் அந்த ஒரு பாவத்துக்கும் ஒரு 12 பாவத்துக்கு ஒரு 5 பாயிண்டாக தெரிஞ்சிருக்கணும். 1ன்னா ஜாதகரை பற்றி இருக்கணும், 2ன்னா அவரோட தனம், குடும்பம், வாக்கு, வருமானம், அந்த மாதிரி 3ன்னா இளைய சகோதரம், அந்தமாரி 4ன்னா தாய், நிலம், வீடு, வண்டி, வாகனம், 5ன்னா குழந்தை, காதல், பூர்வீக சுத்தி, அந்தமாரி 6ன்னா எப்பயுமே நோய், எதிரி, கடன், பகை, வம்பு, வழக்கு, சண்டைன்னு மட்டும் தான் நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. அதில் தான் வெற்றி இருக்குது. வெற்றிங்கிறது 6ல் தான் இருக்குது. ஆனால் அது நிறைய பேர் அது வரும்போது அது சில பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதேமாதிரி அந்த 6ல் தான் பார்த்தீங்கன்னா வேலைங்கிறது அங்கே தான் இருக்குது. நம்ம ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஜாமக்கோல் பிரசன்னத்துலையோ இல்லை ஜாதகத்தில் வந்துட்டு 6ஆம் பாவத்தில் போய் மறைவு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து வேலையை பற்றி கேட்குறாருன்னா அப்போ என்ன சொல்லுவோம், 6ஆம் பாவத்தை தான் போய் பார்க்க முடியும் இல்லைங்களா? இப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு வந்துட்டு எனக்கு லாட்ரி உண்டுங்களா அப்படின்னு கேட்டாருன்னா அப்போ நம்ம 8 தான் போய் பார்க்க முடியும். திடீர் அதிர்ஷ்டம் அங்கே தானே இருக்குது. அப்போ எனக்கு வந்துட்டு இந்த பூர்வீக சொத்தை பற்றி கேட்குறாங்க, அப்போ 5 பார்க்கலாம், இப்போ 12 வெளிநாட்டை பற்றி கேட்குறாங்களோ 9 7 பார்க்குறோம். அப்போ எல்லா இடத்துலையும் எல்லாவது வந்து இப்போ 6 மறைதான்னா மறைன்னு சொல்ல முடியாது. அந்த கேள்விக்கு உண்டான பதிலை தான் நம்ம சொல்கிறது வந்துட்டு ஜாமக்கோல் பிரசனம். அப்படி சொல்லும்போது இப்போ சமீபத்தில் வந்துட்டு ஒரு ஐயா கூட ஒரு குரூப்பில் வந்து ஒரு பிரசனம் போட்டிருந்தாங்க போன வாரத்தில். ஜாமக்கோல் பிரசனம் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 முற்றிலும் உண்மை ஐயா. அதாவது ஐயா கிட்ட வந்து யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஜோதிடம் பார்க்க வந்திருக்காங்க, ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க. அவங்க ஜாதகம் பார்க்க வந்தப்போ ஐயாட்ட வந்துட்டு ஏதோ படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணுறேன் சார், எப்படியும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. அவர் பிரசனம் தான் போட்டிருக்காரு. முதல்ல பிரசனம் போட்டு அந்த பிரசனத்துக்கு குரூப்பில் போட்டார். நம்ம குரூப்பில் போட்டாச்சு, நான் பார்த்தாச்சு. இப்போ ஒரு படம் எடுக்கணும், சினிமா கலைத்துறை அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு என்னங்க 5ஆம் பாவம் ஐயா. சினிமா கலைத்துறை 5ஆம் பாவம்னா நீங்கள் என்னோட சீனியர், நான் ஜூனியர். ராகு படம் எடுக்கிறவர், நான் சொல்ல பாவம் வந்து 5ஆம் பாவம், சினிமா படம் எடுக்கிற ஒரு பாம்பு அப்படிங்களா? அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தை அதிபதியும் 8ல் போய் உட்காந்துருக்கிறாரு. அந்த ராகு பகவானும் கவிப்பேத தொடர்பில் இருக்குது அங்கே. இது வரைக்கும் இந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் 100க்கு 100 சக்ஸஸ் தான் ஆகிருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. ஜாமக்கோல் பிரசனம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லி விட்டுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உதயம் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஜாதகத்தில் எப்படி லக்னம் அப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி உதயங்கிறது அந்த ஜாதகரை பற்றி சொல்கிற இடம். ஒரு ஜாதகரை வந்து ஒரு நீங்கள கூட ஏதாவது ஒரு யாராவது ஒரு கேள்வி கேளுங்க, இப்போ கூட ஒரு பிரச்சனை போடும், யாராவது சொல்லுங்கள் யாராவது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன, கேள்வி உண்மையாக இருக்கணுங்க ஐயா. நீங்கள் ஜோதிடர்கிட்ட யார்கிட்ட போனால் சொல்லுங்கள் ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? பாலசுப்ரமணியன். உங்கள் குலதெய்வம்? உங்கள் குலதெய்வம்? என் குலதெய்வம் நான் நினச்சிக்கிறேன், உங்கள் குலதெய்வம் நினச்சி உங்கள் இஷ்ட தெய்வம் நினச்சிங்க. இப்போ சொல்லுங்கள் சார் உங்களோட. முருகா சார். நோட் பண்ணுங்கள் சார், கரெக்டாக போட்டுங்க.
ஜாமக்கோல் பிரசன்ன மாதிரி ஒரு ஈஸியான ஒரு பிரசன்னம் நீங்கள் பார்க்க முடியாது. அதில் சக்ஸஸ் அவ்வளோ சூப்பர். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஈஸியாக சொல்லி கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துருக்காருங்க சார். இவர்கிட்ட வந்து அந்த வளவலா கொல நிறைய கதையே இருக்காது. அந்த கதையே கிடையாது. கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவும் நம்ம போய் பதில் எடுக்கூடாது. சார் போடலாம் சொல்லலாமா சார்? மிதனத்தில் உதயம் சார். உதயத்தில் அது மிதனத்தில் அப்படியே குரு, ஜாமக்கோலத்தில் குரு வெளிக்கட்டம் தான். கோச்சாரப்போ சொல்லலை நான், ஜாமக்கோலம் மட்டும் எடுத்துங்க. கடகத்தில் செவ்வாய், சிம்மம் காலியாக இருக்குது, கன்னியில் ஆருடம், என்னம்மா டிகிரி வாய்ஸாக சொல்லுங்களா? சரி நம்ம இதில் சரி எழுதுங்க. நம்ம டிகிரி இல்லாமல் சொல்லுங்கள். குரு வந்துட்டு 75.2, செவ்வாய் வந்து கடகத்தில் பார்த்தீங்கன்னா வெளிக்கிறதுல 120.2, சூரியன் வந்து கண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா 165.2, துலாமில் பாம்பு, விருச்சிகம் காலியாக இருக்குது, தனுசில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கார், மகரத்தில் சனி பகவான், சந்திரனில் வந்து 255.2, சனி வந்து 300.2, கும்பம் காலியாக இருக்குது. இப்போ மீனத்தில் கவிப்பில் சுக்கிரன் இருக்கார், மேசத்தில் புதன், புதனுக்கு வந்து 30.2, சுக்கிரனுக்கு வந்து 345.2. இப்போ ரிஷமும் காலியாக இருக்குது. இப்போ வந்துருச்சுங்க. இப்போ ஐயாவோட கேள்வி வந்து சினிமா துறையில் இப்போ பையன் ஜெயிப்பாரான்னு கேட்குறீங்க. என்னங்க கவிப்பு 5ன்னு இருக்குமா? கவிப்பு சார், அதாவது உதயம் அப்படின்னா ஜாதகர் சார், நம்ம சார் யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்க. ஆருடங்கிறது கேள்விக்கு பதில் எடுக்கிற இடம் சார். ஆருடம் வந்து சரியாக வரணும். கவிப்புங்கிறது தடைன்னு காமிக்கிற இடம் சார். அது வந்து வில்ல மாதிரி. அந்த கவிப்போ கவிப்பாதிபதியோ இந்த உதயத்தையோ உதயாதிபதியுடனோ ஆருடத்தையோ அப்படின்னு சொல்லட்டுங்களா, உதயத்தையோ உதயாதிபதியையோ ஆருடத்தையோ ஆருடாதிபதியையோ கேள்வியின் பாவகத்தையோ. இப்போ ஒரு கேள்வி கேட்டோம், இப்போ அவங்க பையனை பற்றி கேட்குறாங்க, 5ஆம் பாவம், கலைத்துறை 5ஆம் பாவம், பாவகத்தையோ இல்லை பாவக அதிபதியுடனோ இந்த கவிப்போ கவிப்பாதிபதியோ தொடர்பு இருக்கக்கூடாது. கவிப்போ அவ்வளோதான். ஜாமக்கோல் இவ்வளோதான். அதை தாண்டி ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க சார் சொல்லுவார், ராஜு சார் பெரம்பெடுக்கணுமா அப்படின்னுவார். ஜாமக்கோலில் வந்துட்டு அந்த ஸ்டெப்பை தாண்டி போகக்கூடாது. கேட்ட கேள்விக்கு பதில், அதுக்கு கூடுதலாக போகக்கூடாது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அங்கே தான் கேட்கணும். 1 2 3 4 5, 5ஆம் பாவத்தில் பாம்பு இருக்குது. பாம்புங்கிறது பிரச்சனைக்கு உண்டான இடம் சார். அதுவும் பார்த்திங்கன்னா சுக்கிரன், கலைத்துறையும் சுக்கிரன் தான். தற்காலிக பிரச்சனை கூட இருக்கும், தற்காலிக பிரச்சனை. உதயாதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் 11ல் இருக்கார், 6 4ல் இருக்குங்க. உதயத்தில் குருக்கார் 7ஆம் வீட்டு அதிபதி உதயத்தில் இருக்கார், 6 4ல் இருக்குது. 6ஆதிபதியும் உதயாதிபதி ஒன்று தான், அவர் 11 தான் இருக்கார். அதாவது சக்ஸஸ் உண்டு, ஆனால் தற்காலிகம் இல்லை. சக்ஸஸ் உண்டு, ஏன்னா 11ஆம் இடங்கிற லாபஸ்தானமா, அப்போ போயிடுச்சேன். கவிப்பாதிபதி குரு, ஆனால் சக்ஸஸ் உண்டு. இப்போ பாருங்கள், இப்போ நான் சொன்ன ஒரு பாயிண்ட்டு, ஜாமக்கோல் பிரசன்னா என்ன சொன்னேன்? உதயத்திலோ உதயாதிபதியுடனோ ஆருடத்திலோ ஆருடாதிபதியுடனோ கேள்வியின் பாவகத்திலோ இல்லை கேள்வி பாவக அதிபதியுடனோ கவிப்போ கவிப்பாதிபதியோ தொடர்பு இருக்கக்கூடாது. இப்போ கவிப்பு வந்து யார்? மீனராசியில் கவிப்பு. அந்த அதிபதி யாருங்க? யாராவது சொல்லுங்கள் சார். குரு. இப்போ நான் உதயத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள், தொடர்பு இருக்குங்களா? அப்போது அவர் வில்லன், இப்போ தற்காலம் தடை. ஆனால் உதயமும் ஆருடமும் அதோட அதிபதி புதன் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். வாய்ப்பு இப்போ தான் கம்மி, தொடர்ந்து முயற்சி பண்ணால் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா
3ஆம் வீட்டு அதிபதி தான் 4ல் இருக்கார். இவரை வச்சுட்டு அதையும் சொல்லக்கூடாது, பயமாக இருக்குது, பல்லான்னு அடிச்சிட்டார். 3ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருக்குது, 6 இடத்துல இருக்கிறார். ஆனால் தற்காலிகம் பிரச்சனையிலே இருக்கும். நீங்கள் வேணால் போய்ட்டு கேட்டு பாருங்கள். அந்த கலைத்துறையில் அவர் ப்ராப்ளம் செஞ்சிட்டு இருப்பாங்க. தற்காலிகம் வந்து அது சக்ஸஸ்ங்கிறது பாயிண்ட் இல்லை. இவ்வளோ தான் சார் ஜாமக்கோல் பிரசன்னம். கேட்ட கேள்விக்கு பதில். ஒரு நிலம் வாங்கலான் இருக்கேன், இல்லை வந்து ஒரு வண்டி வாங்கலான் இருக்கேன், ஒரு 2 வீலர் வாங்கலாம் இருக்கேன், இல்லை ஒரு கார் வாங்க போகலான் இருக்கேன். நான் அப்போ இந்த நிலம் வீடு வண்டி வாங்கினா 4ஆம் பாவம். அப்போது இதுக்கு மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது காரகத்துவம். 12 பாவகத்தோட காரகத்துவமும் 9 கிரகத்தோட காரகம் தெரிஞ்சால் ஜாமக்கோல் ஈஸி, ரொம்ப ஈஸி. எழுத படிக்க தெரிஞ்சால் இருந்தால் போதும், அவ்வளோதான். இது ஜோதிடம்லாம் பெருசாக தெரியும். அந்த அந்த காரகத்துவம் சார் உண்மையாக சொல்லுங்கள் சார். இந்த இப்போ கொஞ்சம் நாள் கிளாஸ் சொல்லிட்டு இருக்கும், இந்த 27 நட்சத்திரம் சொல்லிட்டு இருந்தார்ல, 27 நட்சத்திரம் வரிசையாக எனக்கு கேட்டால் தெரியாது, உண்மையில் தெரியாது. நீங்களும் ரொம்ப நாளாக படிக்கிறேன். நான் இப்போ தான் சார் புதுசாக வந்திருக்கேன். நான் வந்துட்டு சிமெண்ட்டு, கல், ஜல்லி, மணல், கட்டடம் இப்படியே இருக்கிறேன். திடீர்னு வந்து சூரியன், சந்திரன், சுக்கரன் அங்கே உட்காந்துருக்கான், இங்கே உட்காந்துறான், எனக்கு எப்படி சார் தெரியும்? உண்மை தானே அது? அப்போ நான் 27 நட்சத்திரம் எழுதி தான் வச்சுருக்கிறேன். எந்தெந்த பாதங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து தான் நான் இன்ன வரைக்கும் பார்ப்பேன். பார்க்காம எனக்கு தெரியாது. ஆனால் 12 ராசிகளில் வந்து உச்சம் நீசம் ஆச்சு நான் கற்றுக்கிட்டேன். ஒரு நாள் கேள்வி கேட்டால் அவர்கிட்ட அசிங்கப்பட்டேன். ஒரு நாள் சிரிச்சிட்டே பேசியிருந்தேன். அவர் ஒரு நாள் என்ன ஒரு கேள்வி கேட்டார், ஞாபகம் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். செவ்வாய் எந்த வீட்டில் உச்சமாய் எந்த வீட்டில் நீசம் மாறார் சொல்லு அப்படின்னாரு. நான் சத்தியமாக நான் வரேன். கேள்வி கேட்டு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். நான் ஒரு தடவை வாழ்க்கையில் அவமானப்பட்டுட்டா தோற்றுட்டு அந்த இடத்த நான் மறக்கவே மாட்டேன். அதேமாதிரி என்னை யாராவது வஞ்சிச்சிட்டா அப்படியே வச்சுக்கணும். நான் தோற்ற இடம். கேள்வி கேட்டார். நான் எப்படி சமாளிக்கிறேன்? இல்லை கிளாஸில் ஒரு 40 பேர் கிளாஸ் இருக்கும். சமாளிக்கிறேன். எப்படி சமாளிக்கிறேன் சார்? அன்றைக்கி நான் லீவ் சார் அப்படின்னு. இது நல்லா இருக்குது. ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுற அன்றைக்கி நான் லீவுன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண குறுக்க சரியா அப்படின்னாரு. அதுக்காகவே ராத்திரி பால் உட்காந்து இப்போ நடுவில் பேசும்போது சொன்னேன், சார் இப்போ செவ்வாய் வந்துட்டு மகரத்தில் வந்துட்டு உச்சமாகி கடகத்தில் நீசம் மாறார் சார், மறக்காமல் வச்சுருக்கிறேன் நீ அப்படின்னாரு. உண்மையாக தான். ஏன்னா எனக்கு ஜோதிடர் வந்து எனக்கு பிறப்பில் நான் ஒன்றும் ஜோதிடர் கிடையாது, எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் படிக்கிறேன். அதனால் ஜாமக்கோல் பிரச்சனை இருக்கிறதுல ரொம்ப சிம்பிள். இந்த 12 பாவகத்தையும் காரகத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இப்போ ஜாதகரை பற்றி ஒரு கேள்வி கேட்குறேன், உதயத்தை பார்க்கலாம். அந்த உதயாதிபதி நல்ல இடத்துல உட்காந்துருக்காரு, அதை பற்றி. ஒருத்தர் அவரோட குடும்பத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாரு, தன்னோட வருமானத்தை பற்றி கேள்வி கேட்குறாரு. அந்த மாதிரி ஒரு கேள்வினா 2ஆம் பாவகத்தையும், அதாவது உதயத்தையும் பார்க்கணும், உதயாதிபதியும் பார்க்கணும், ஆருடத்தையும் பார்க்கணும், ஆருட அதிபதியும் பார்க்கணும், அந்த 2ஆம் பாவத்தையும் பார்க்கணும். அந்த பாவ அதிபதியுடன் கவிப்பாதிபதி தொடர்பில் இருக்கக்கூடாது. இளைய சகோதரன் 3ஆம் பாவம், நிலம் வீடு வண்டிக்கு 4ஆம் பாவம், இல்லை குழந்தையோ காதலோ அதை பற்றி 5ஆம் பாவம், வேலை வாய்ப்பு 6ஆம் பாவம். இந்த மாதிரி அந்தந்த பாவகத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சிருந்தால் மட்டும் நம்ம இதில் தோற்று போகிறதுக்கு வேலை கிடையாது சார். இப்போ நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. நான் இது வரைக்கும் நான் டிகிரி பார்க்க மாட்டேன், சத்தியமாக இல்லை. ஏன்னா நான் கூடுதலாக ஒரு வார்த்தை கேள்வி தான் பெரம்பு எடுத்துருவோன்னுவார். நான் டிகிரி பார்த்ததில்ல. ஆனால் ஒரு தடவை எனக்கு டிகிரி சொல்லி கொடுத்தாரு. நம்ம டக்குன்னு நம்ம இதை தெரியும். உதயத்திலே கவிப்பாதிபதி வந்து உட்காந்துட்டான். அப்போ அந்த வாய்ப்பே கிடையாது இல்லைங்களா? சொல்லுங்கம்மா, சொல்லணும். சரி, நானும் கற்றுக்கணும்ல அதை. என்ன அதனால் அதாவது இப்போ நம்ம அந்த கவிப்போட தொடர்பு இல்லைங்கன்னா சரி ஓகே, அப்போ அந்த டிகிரி சரி வரப்போகுது, இவ்வளோ குறிப்பிட்ட நாளில் செஞ்சலாம் சொல்லலாம். இப்போ தற்காலிக கவிப்பு வந்து அந்த கவிப்பாதிபதியே உதயத்தில் ஜாதகர்கிட்ட வந்து உட்காந்துட்டாருன்னும் போது அது தடையே காமிச்சிருச்சிங்களே, அப்போ அதில் சக்ஸஸ் கிடையாது. ஓகேம்மா அது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்துட்டு நமக்கு இந்த கேள்வியில் அந்த சொன்ன உதயத்திலே அந்த கவிப்பாதிபதி உட்காந்தானே. அப்போ இந்த கேட்டகளி இப்போ தற்காலிகம் இருக்குன்னா தற்காலிகம் வந்து சாத்தியம் இல்லை. குறைஞ்சபட்சம் 3 மாதம் கழித்து, இப்போ 3 மாதம் சப்ஜெக்ட் அப்படி விட்டு நம்ம இருக்க பார்த்துட்டு இருக்கணும். 3 மாதம் கழித்து மீண்டும் ஒரு தடவை பிரச்சனை போட்டு பார்த்துட்டு அந்த காரியத்தை அதுக்கு தொடங்கலாம். அதானுங்க ஐயா இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயமும். சரி ஓகே, எனக்கு நடந்த போன வருஷம் 9ஆவது மாதம் நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை போய் ஓடுறாங்க, வாஸ்துக்காக போகிறோம். இதில் ஜாமக்கோல் பிரச்சனை வந்து இந்த வாஸ்துக்கு ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட். அதில் வந்து 4ஆம் பாவத்தில் இந்த மாந்தின்னு ஒரு விஷயம் இருக்குது. 4ஆம் பாவத்தையும் 4ஆம் பாவ அதிபதியுடனும் மாந்தி வந்து தொடர்பு இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து இப்போ மாந்தினா பொதுவாக வந்து பிரேத சாபம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு வீட்டுக்கு போய் போங்க 4ஆம் பாவத்தில் மாந்தி இருக்குது. நான் நேற்று கூட அதை எடுத்து வச்சேன் இந்த பிரச்சனத்தை. ஏன்னா 4ஆம் பாவத்தில் வந்து மாந்தி இருக்குது. அப்போ நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, சார் இதுமாரி நாங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தோம், ஆனால் வீடு முடியவே மாட்டேங்குது, கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது, என்ன கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படின்னாங்க. பிரச்சனை என்னம்மா இது வந்து இந்த இடத்துல இது பிரேதம் சம்மந்தமான விஷயங்கள் காட்டுது. ஒன்று வந்து பிரேதம் வந்து முன்னாடி யாராவது கொண்டு இங்கே அடக்கம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அது சம்மந்தமான அந்த எலும்போ இது சம்மந்தமான விஷயங்கள் இங்கே இருக்கணுமா. அதனாலன்னொன்னே அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து அறந்தாங்கில், நம்ம இருக்குது கள்ளக்குறிச்சியில். அப்போ கூப்பிட்டுருந்தாங்க, போய் பார்த்துட்டு சொன்னோம்.
அப்பா சொன்னாங்க, ஆமாம் இது வந்து அவங்க முன்னாடி யாரும் அவங்க சொந்தக்காரங்களோட பையனை அங்கே வந்து பிரேதம் அடைக்கிறதுக்கு அப்படின்னாங்க. அதானே சார் சக்ஸஸ்ஸு, ஜாமக்கோலில் அதானே சக்ஸஸ்ஸு. இது நம்ம என்ன மந்திரமாக பண்ணோம், அது வந்து பிரபஞ்சம் நம்ம சொல்லுது. நம்ம குலதெய்வம் இப்போ ஐயாட்ட கேட்ட இல்லைங்களா, பிரசனம் போடும்போது உங்கள் குலதெய்வம் என்னீங்க, உங்கள் குலதெய்வமும் என் குலதெய்வமும் நம்ம பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணி தான் நமக்கு இந்த ஆன்சர் கொடுக்குறாங்க. அதனால் ஜாமக்கோல் வந்து அருமையான ஒரு ஜாமக்கோல், பிரசன்னங்கிறது அருமையான ஒரு விஷயம். அது வந்து எளிமையாக தான் இருக்குது. அதில் நான் ரொம்ப எனக்கு எளிமையான முறை ஐயா கற்றுக் கொடுத்தாங்க. அதில் எனக்கு வந்து மற்ற மகிழ்ச்சி. அவரோட பொற்பாதங்கள் பண்ணிந்து எனக்கு இந்த அளவுக்கு ஜோதிடத்தை வந்து ஒரு மேடை ஏற்றி எனக்கு அழகை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு பேச வச்சு எனக்கு ஐயா பரணிபாத ஐயாவுக்கு இந்த நேரத்தில் என்னோடய நன்றியும் ஐயாவோட கோபையாவுக்கு நன்றி வாழ்த்துக்கள் சொல்லி நான் விட போகிறேன். அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.